என்பார், நெருப்பினை நிலவே என்பார், நீசனை தலைவா என்பார், கருப்பினை வெண்மை என்பார், கழுகை யானை என்பார், உருப்படாதவனை எல்லாம் உயரத்தில் ஏற்றி வைப்பார், செருப்பையே வணங்கும் இந்த நாட்டில் பிறந்தேனே பாவினர். இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல, இந்த சமூக வலைதளத்துல கோமாளித்தனம் செய்பவர்களை நாம் கொண்டாடும் வரை இந்த சமூகத்தில் அறிவான மக்களால் இயங்க முடியாது. அடுத்த தளத்திற்கு அறிவான சிந்தனைகளை கடத்த முடியாது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சரியான மனிதரை அறிமுகப்படுத்தவில்லை என்றால் இந்த சமூக வலைதளமும் இந்த தொலைக்காட்சியும் உங்கள் குழந்தைகளுக்கு தவறான மனிதர்களை அறிமுகம் செய்து கொண்டே இருக்கும், அறிமுகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். சார், ஒரு வீட்டுலன்னா கிச்சன் இருக்குமா, ஹால் இருக்குமா, பெட்ரூம் இருக்குமா, சாமி ரூம் இருக்குமா, கழிவறையும் இருக்குமா? இதுதான் சமூக வலைதளம், இதுதான் யூடியூப். நாம எந்த அறைக்கு போறோன்றது நம்மை பொறுத்து தான் இருக்கு. சமையல் பிடித்தவர்கள் சமையல் அறைக்கு போறாங்க, சாமி பிடித்தவங்க, பக்தி பிடித்தவர்கள் சாமி அறைக்கு போறாங்க, பொதுவான விஷயங்கள் பேசுறவங்க இந்த ஹாலில் உட்கார்ந்து பேசுற மாதிரி. ஆனால் நாம் கழிவறைகளை மட்டும்தான் இன்றைக்கு கொண்டாடி கொண்டே இருக்கோம் இல்லையா? கோமாளிகளை மட்டும்தான் நாம கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். இந்த கோமாளிகளை விட்டு விட்டு எழுத்தாளர்களை, சிந்தனையாளர்களை, புத்தகங்களை யாரால் அறிமுகப்படுத்த முடிகிறதோ அவர்களால் தான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியும்.